நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோவிலில் வருடாந்திர வசந்தோத்சவம். தங்கரதத்தில் பவனி வந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய தெப்போற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் தெப்பத்தில் உலா வந்த ஸ்ரீ கோதண்டராமர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். திரளான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஆதி பிரம்மோற்சவம். உபயநாச்சியார்களோடு நெல்லளவை கண்டருளிய ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பல்லக்கு உற்சவம். சேஷ வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ ரங்கநாதர். பழனி அருள்மிகு முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா. ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் அருள்மிகு முத்துக்குமார சுவாமிக்கு நடைபெற்ற திருக்கல்யாணம். சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற 63 திருவீதி உலா. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் துவங்கிய வருடாந்திர வசந்தோற்சவத்தின் 2ஆம் நாளான இன்று காலை ஸ்ரீ மலையப்ப சுவாமி தங்கரதத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தங்கரதத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ரதத்திற்கு திருஷ்டி கழிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க மாடவீதியில் புறப்பாடு துவங்கியது. மண்டபம் அருகே நிறுத்தி ஆரத்தி காண்பித்ததும் ஏராளமானோர் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மாடவீதியில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு 4 திக்கிலும் கற்பூரம் காட்டப்பட்டது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்ப அழகாக காட்சி தந்தபடி தங்கரதத்தில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு நிலையில் நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு இன்று பிற்பகல் வசந்த மண்டபத்தில் அர்ச்சகர்கள் வைகானச ஆகம முறைப்படி பூஜைகளை துவக்கினர். அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி எழுந்தருள கலச பிரதிஷ்டையுடன் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி ஆரத்திகள் காட்டியதும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி ஸ்நபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு தெப்போற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக கோவிலில் சீதாராம லக்ஷ்மணனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. கோலாட்டங்கள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு 2 குடைகள் பிடித்தபடி அழைத்து வந்தனர். கோவில் யானைகள் பக்தர்களின் கோலாட்டங்களோடு ஸ்ரீ ராமச்சந்திர புஷ்கரணிக்கு உற்சவ மூர்த்திகளை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அங்கு வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டதும் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் குளத்தை சுற்றி நின்றபடி தெய்வங்களை தரிசித்தனர். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோவில் மூலவரான ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர்.
செல்வ திருமகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளிய ஸ்ரீஹரிபத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தூப தீபம் காண்பித்து தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து புனித நீரையும் ஊற்றினர். நிறைவாக அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சியில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 7ஆம் திருநாளன்று உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி திருச்சியில் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரகாரங்கள் வழியாக உற்சவ மூர்த்திகளை திருக்கொட்டாரத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு தெய்வங்கள் முன்னிலையில் நெல் அளவை கண்டருளும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் தீப்பந்தங்கள் தண்டம் முன்னே செல்ல உற்சவர்களை சுமந்து கொண்டு நாழிகேட்டான் ஆரியப்படாள் வாயில்களை கடந்து மாடவீதிக்கு அழைத்து வந்தனர். மங்கள சின்னங்கள் திருக்குடைகள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தை நிறுத்தி உற்சவ மூர்த்திகளை அதன் கீழ் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். கோவில் யானை முன்னே செல்ல வீதி உலா சென்று வந்த தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்று திருவந்தைக்காப்பு நடத்தி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பல்லவ உற்சவத்தின் ஒரு பகுதியாக உபயநாச்சியார்களோடு மன்னாதன் எனும் ஸ்ரீ ரங்கநாதர் சேஷவாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் மாடவீதியில் இருகுடை சேவையோடு சேஷ வாகனத்தில் பவனி வந்த உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு முத்து கிரீடம் சூட்டி காசுமாலையுடன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் புதுப்பட்டாடைகளோடு கிரீடங்களும் மாலைகளும் சூடிக்கொண்டு எம்பெருமானின் இருபுறம் நின்று அருள் பாலித்தனர். சர்வ அலங்காரத்தோடு சேஷவாகனத்தில் பவனி வந்த உற்சவர்களை ஏராளமானோர் தரிசித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். தெய்வங்களை பிரபந்ததாரர்கள் மற்றும் வேத கோஷ்டியினர் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். வீதி உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். முருகனின் 3ஆம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அமைந்துள்ள அருள்மிகு முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி அடிவாரத்தில் இருக்கும் திரு ஆவினன்குடியில் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாணம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. பழனி மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி ஆலயத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முத்துக்குமார சுவாமியை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். தேவியர்கள் சமேத அழகனுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் சிறப்பாக நடத்தப்பட்டன. பின்னர் வஸ்திரங்கள் கட்டி கிரீடங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் தேவியர்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது.
பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு முத்துக்குமார சுவாமிக்கு வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மின் விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்தனர். பக்தர்கள் தெய்வங்களுக்கு வஸ்திரங்களையும் மலர்களையும் சமர்ப்பித்து தரிசித்தனர். பிறகு பக்தர்களின் அரோகரா கோஷம் நடுவே வெள்ளிரத புறப்பாடு துவங்கியது. ஏராளமானோர் தேரின் வடம் பிடித்து இழுக்க முக்கிய வீதிகள் வழியாக முருகன் எழுந்தருளிய வெள்ளி ரதம் வலம் வந்தது. சென்னை மயிலாப்பூரில் புகழ்பெற்ற அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான 63 திருவீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கைலாய வாத்தியங்கள் முழங்க முதலில் அருள்மிகு முண்டகக்கண்ணியம்மனை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் அமர்த்தி அழைத்து வந்தனர். அவரை தொடர்ந்து விநாயக பெருமானும் சிறப்பு அலங்காரத்தோடு சப்பரத்தில் அமர்ந்து உலாவர நாயன்மார்களை பல்லக்குகளிலும் சப்பரங்களிலும் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். நால்வர் பெருமக்கள் பல்லக்குகளில் வர மற்ற நாயன்மார்கள் சப்பரங்களில் கொலுவிருந்து உலா வந்தனர். பஞ்சவாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள், பக்தர்களின் சிவநாம கோஷங்களோடு நாயன்மார்களை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். கோவிலிலிருந்து வெள்ளி ரதத்தில் பிரியாவிடை சமேதராக உற்சவர் ஸ்ரீ கபாலீஸ்வரரை கொலுவிருக்கச் செய்து அழைத்து வந்தனர். திரிசூலத்தை ஏந்தியபடி ஸ்ரீ கபாலீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 63 விழாவில் பங்கேற்று நாயன்மார்களையும் கபாலீஸ்வரரையும் தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீவித்யா தாயாருடன் ஸ்ரீ ராஜகோபாலன் யானை வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். ஸ்ரீவித்யா தாயாருடன் உற்சவர் ராஜகோபாலனை ராஜ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். பச்சை பட்டுச் சேலை கட்டிக்கொண்டு காசு மாலை பவள மாலையோடு பதக்கங்களும் சாயக்கொண்டை அணிந்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் அணிந்து ஸ்ரீவித்யா தாயார் அழகாக காட்சி தர அலங்கார பிரியனும் திருமார்பில் லட்சுமி பதக்கமும் இரட்டை கிளி பதக்கமும் தாங்கி காசு மாலை மாங்காய் ஹாரத்தோடு அழகாக அருள் பாலித்தார். பல்வேறு வீதிகள் வழியே உற்சவ மூர்த்திகளுக்கு பல்லக்கு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு இரவு பந்தலடியில் வெள்ளை யானை மீது உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஸ்ரீவித்யா தாயாருடன் அமர்ந்து காட்சி தர ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். அலங்கார பிரியனுக்கு சிகப்பு பட்டு சரிகை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து காசு மாலைகளுடன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளோடு கிளிமாலையும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். கையில் அஸ்திரமும் வேத்திரம் எனும் சாட்டையோடு குவளையா பீடமும் தாங்கி எம்பெருமான் அருள் பாலிக்க ஸ்ரீவித்யா தாயாரும் விசேஷ அலங்காரத்தோடு அருகே அமர்ந்து காட்சி தர தெய்வங்களுக்கு பக்தர்கள் மலர் மாலைகள் சாற்றி வணங்கி வழிபட்டனர். உற்சவ மூர்த்திகளை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பந்தலடியிலிருந்து புறப்பட்டு யானை மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வழியாக தெய்வங்களை வீதி உலா அழைத்துச் சென்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பங்குனி உத்திரத்தையொட்டி உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தனி கேடயத்திலும் ஸ்ரீ மலையாள நாச்சியாரை தனி கேடயத்திலும் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளை கோவிலின் வெளியே அழைத்து வந்து சிறிய திருவடி கோவிலுக்கு புறப்பட்டனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலை அடைந்த தெய்வங்கள் முன்பு அகோபில மடத்தின் 46வது பட்டம் அழகிய சிங்கர் ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர்.
பிறகு கோவில் முன்பு எழுந்தருளிய உற்சவர்களுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் ஜீயர் சுவாமிக்கு மாலை சூட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு கோவிலை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளை 100 கால் மண்டபத்தில் ஊஞ்சல் மீது கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் உற்சவத்தை நடத்தினர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சர்வ அலங்காரத்துடன் தாயார்களும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளும் திருக்காட்சி தந்தபடி அருள் புரிய ஊஞ்சல் சேவை நிறைவு பெற்றதும் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்நிதி காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் முடிசூட்டு விழாவும் செங்கோல் வழங்கும் வைபவமும் கோலாகலமாக நடைபெற்றது. நேற்று இரவு சிவாலய வளாகத்தில் இருக்கும் 1000 கால் மண்டபத்தில் நெற்கதிர்களுடன் நெல்மணிகளை மற்றும் திருவிளக்குகளை ஏற்றி வைத்து உற்சவர்களையும் தனித்தனி சப்பரங்களில் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க பிரியாவிடை மற்றும் அருள்மிகு காந்திமதி அம்பாளுடன் உற்சவர் ஸ்ரீ நெல்லையப்பரும் சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தந்தருளினார். அபயம் காட்டியபடி ஸ்ரீ நெல்லையப்பர் அருள் புரிய திருமுடி கிரீடத்தை நாதஸ்வர மேளதாளங்களோடு சுமந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஸ்ரீ நெல்லையப்பருக்கு முடிசூட்டி பரிவட்டம் கட்டப்பட்டது. தொடர்ந்து ஆதி தம்பதிகளுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்ததும் உற்சவர்களுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்து கோபுர தீபம் மற்றும் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து ஆலய அறங்காவலர் குழு தலைவர், செயல் அலுவலர் ஆகியோரிடம் செங்கோலை வழங்கியதும் அவர்கள் மண்டபத்தை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மீண்டும் செங்கோல் ஸ்ரீ நெல்லையப்பரிடம் கொடுத்து ஆதி தம்பதிகளுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரகன்நாயகி உடனுரை ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோவில் பங்குனி உற்சவ பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திருத்தேரில் பிரியாவிடை மற்றும் அருள்மிகு பிரகன்நாயகி அம்பாளுடன் உற்சவர் திருநாகேஸ்வரரை விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேர் நகர வீதிகளில் ஆடியசைந்தபடி வலம் வந்தது. கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். திருத்தணி அருகே அனுமந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாணராமர் திருக்கோவிலில் சீதாராம கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. கோவில் கருவறையில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மணருடன் ஸ்ரீ கல்யாணராமர் நின்றபடி அருள் புரிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் கைகூப்பி தொழுதவாறு அருள் பாலித்தார். கோவிலில் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே அமைக்கப்பட்ட மேடை மீது உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்ததும் கலச பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க கங்கணதாரணம், யக்னோபவீதம் சாற்றி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு ஸ்ரீ சீதாராமருக்கு பால் பழம் வழங்கி ஜானகி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். இதையடுத்து மாலை மாற்றுதல், அட்சதை தூவுதல் ஆகியவை நடத்தப்பட்டன. பின்னர் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள பழமை வாய்ந்த தென் திருவண்ணாமலை என போற்றப்படும் அருள்மிகு பரமசிவன் மலைக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கம்பம் நடும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக போடிநாயக்கனூரில் அமைந்துள்ள அருள்மிகு பெரியாண்டவர் கோவிலில் மூங்கில் கம்பிற்கு மலர்ச்சரங்கள் சுற்றி விபூதி குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ததும் பிரதான கலசம் முன்னே செல்ல கோவிலை சுற்றி சுமந்து வந்தனர். பிறகு மலைக்கோவிலான அருள்மிகு பரமசிவன் கோவிலை அடைந்ததும் கொடிமர வளாகத்தில் முகூர்த்த கம்பத்தை பூமியில் ஊன்றி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூலவர் பரமசிவனுக்கு பாலாபிஷேகமும் அதைத் தொடர்ந்து தூபத்துடன் தீபம் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர்.
ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் 10ஆம் வருடாபிஷேக விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பிரதான கலசத்திற்கு கணநாதன் அலங்காரம் செய்து அத்துடன் பல்வேறு கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் அக்னி வார்த்து பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க மேடை மீது சிவமைந்தர்கள் விசேஷ அலங்காரத்துடன் நின்று அருள் புரிய ஹோம பூஜை சிறப்பாக நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக வெள்ளி கவச அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகனுக்கு சாயரட்சை வைத்து அருகே வேல் மற்றும் மயில் உருவம் வரைந்த பட்டத்தை நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். மங்களவாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு தூப தீபம் காட்டி மலர்களால் அர்ச்சனை செய்ததும் நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்து நாமார்ச்சனையோடு மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி வந்தனர். கொடிமரம் அருகே வைத்து பூஜைகள் செய்ததும் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பச்சை நாயகி உடனமர் ஸ்ரீ பட்டீஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண விழா நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்திற்கு கோவில் யானை முன்னே செல்ல ஏராளமான பெண்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். கல்யாண மேடை முன்பு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் சிவாச்சாரியார்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடை மீது உற்சவமூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் தெய்வங்கள் திருக்காட்சி தர பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தெய்வ திருமணத்தை தரிசித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோவிலில் வருடாந்திர வசந்தோத்சவம். தங்க ரதத்தில் பவனி வந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய தெப்போத்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் தெப்பத்தில் உலா வந்த ஸ்ரீ கோதண்டராமர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். திரளான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஆதி பிரம்மோற்சவம். உபயநாச்சியார்களோடு நெல்லளவை கண்டருளிய ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பல்லக்கு உற்சவம். சேஷ வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ ரங்கநாதர். பழனி அருள்மிகு முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா. ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் அருள்மிகு முத்துக்குமார சுவாமிக்கு நடைபெற்ற திருக்கல்யாணம். சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற 63 திருவீதி உலா. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.